Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து chest round 42 inch size இருக்கிறவங்களுக்கு எப்படி வந்து lining blouse கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் சொல்லிருக்கிற chest round அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா body measurement 42 inch இருக்கிறவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். body measurement அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து bust round எடுக்க கூடாது. chest round நம்ம arm hole க்கு அடிப்பக்கம் இருக்குல அந்த இடத்துல இருந்து எடுக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு chest round. அந்த அளவு வந்து உங்களுக்கு 42 inch இருந்தது அப்படினா இப்போ நான் சொல்ற மெஷர்மென்ட்ல நீங்க கட் பண்ணி தச்சு பாருங்க, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம blouse cutting videos வந்து நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. அது எல்லாமே வந்து playlist லிங்கா இருக்கும். blouse cutting and stitching அப்படினு சொல்லிட்டு அந்த playlistோட லிங்க்கும் வந்து கீழ description boxல மேல ஐ பட்டன்லயே கொடுக்கிறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் blouse size videosலாம் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே வந்து playlistல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பிளவுஸ் கட் பண்றதுக்கு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணியோட அளவு வந்து பாத்தீங்கன்னா நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் துணியை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செல்வேஜ் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி, ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி, மடிப்பு பாகம் வந்து ஏன் பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஈவனா ஒரு லைன் போட்டுட்டு 1.5 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு தான் கட் பண்ணி எடுத்துக்க போறோம். பிளவுஸோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவோட 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 14 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டரோட அளவு வந்து 5.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். ஷோல்டர் அளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 இன்ச்சும் வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து ரொம்ப அகலமா வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நீங்க 5.25 மார்க் பண்ணுங்க. அகலமா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வந்து 6 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து 5.25 வைக்கிறேன். கழுத்து அகலம் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச் வைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். கழுத்து ரொம்ப விரிவா வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்க 2.25 வச்சுக்கலாம். ஆம்ஹோலோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 5.25 வைக்கிறேன். ஆம்ஹோலோட உயரமும் உங்களோட ஆம்ஹோல் ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க 1/4 இன்ச் அதிகமாவோ கம்மியாவோ தான் எடுத்து வச்சுக்கணும். உங்களோட ஆம்ஹோல் ரவுண்ட பாதியா டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கர்வ் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து இதுல செக் பண்ணி பாருங்க. கரெக்டா இருந்தது அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி இல்ல 1/4 இன்ச் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ வச்சு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. பின்கழுத்து உயரமும் அதே மாதிரி தான். தேவையான அளவோட 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்து 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன். செஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா 42 இன்ச் சைஸ் பிளவுஸ்க்கு 10.5 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா பின்கழுத்து உயரம் வந்து நம்ம 6 இன்ச்சை விட அதிகமா தான் வைக்கிறோம். சைட்ல தையலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் வரைகிறதுக்கு 1.5 இன்ச் வந்து அந்த கார்னர்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி வளைவா கோடு போட்டு விட்டுக்கோங்க. இங்க மேல வந்து நம்ம வந்து தையலோட சேர்த்து 12 இன்ச் வச்சிருக்கோம். கீழே வந்து 1/2 இன்ச்சோ இல்லைன்னா 1 இன்ச்சோ வந்து கம்மியா வச்சுக்கோங்க. அந்த அளவு தான் வந்து நமக்கு கீழே இடுப்பு சுற்றளவுக்கான அளவு. இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அளவை பொறுத்து நீங்க 1/2 இன்ச்சோ இல்ல 1 இன்ச்சோ வந்து கம்மியா வச்சுக்கலாம். காமனா வந்து 1/2 இன்ச் வந்து கம்மியா வச்சீங்கனாலே எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். இப்ப தையலுக்கான அளவு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர்ல வந்து மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பேக் டாட்டுக்கான உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 4 இன்ச் அளவுல வச்சிருக்கேன். பிளவுஸோட லென்த்தை பொறுத்து நீங்க 4.5 இன்ச் அளவு கூட வச்சுக்கலாம். டாட்டோட அகலம் வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அடுத்து வந்து இந்த செல்வேஜ் சைடு தான் நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறேன். இந்த மாதிரி துணியை பாதியா மடக்கிட்டு ஸ்லீவ் வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது லைனிங் பிளவுஸ் அப்படின்றதுனால நீங்க நார்மல் பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட உயரம் எந்த அளவுக்கு தேவையோ அதோட 1/2 இன்ச் வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் பைசெப்ஸ் மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச் வந்து காமனான அளவு. இது எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும். உங்களோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அதிகமான கை சுற்றளவு இருக்கு அப்படின்னா வந்து நீங்க 3.25 இன்ச் அப்படி இல்லைன்னா 3.5 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். கை சுற்றளவை 2ஆ டிவைட் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பாயிண்ட்ல இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டுட்டு
பேக் பார்ட் நம்ம வந்து கட் பண்ணோம்ல, அதை எடுத்து வச்சு ஆர்ம் ஹோல் வளைவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து டேப் வச்சு எடுத்துக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம வந்து ஸ்லீவ் இப்ப கட் பண்ண போறோம். இதுல வந்து 10.5 இன்ச் இருக்கு. அந்த அளவை வந்து இப்ப இந்த கிராஸா போட்டிருக்கோம்ல அந்த லைன் மேல வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மீதம் இருக்கிற அளவு வந்து நம்ம எப்பயும் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல், பேக் ஆர்ம் ஹோல் இது எல்லாமே மார்க் பண்ணி வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். டீடைல்டான ஸ்லீவ் கட் பண்ற வீடியோ வேணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்துருக்கேன். இப்போ மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, பேக் சைட் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெல்ட் பீஸ் கட் பண்றதுக்கு. இப்போ கிராஸ்ல வந்து நம்ம போட்டு கட் பண்ண போறோம். கிராஸ்ல கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சைடு என் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன், ஆப்போசிட்ல வந்து மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். பேக் பார்ட்டை எடுத்து வச்சு நமக்கு எந்த சைடு வந்து கிராஸ் கரெக்டா வருதோ அந்த மாதிரி துணியை வச்சுக்கோங்க. செஸ்ட் சைஸ் 40க்கு மேல இருந்தாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா 1 மீட்டர் துணி வந்து தேவைப்படும். அதுவுமே வந்து ஸ்லீவோட உயரம் அதிகமா இருக்கும் போது 1 மீட்டர்ன்றது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் துணி. ரொம்ப வந்து நம்ம கொஞ்சம் எல்லா பக்கமும் வந்து பார்த்து தான் கட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு சைடு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். இப்போ பேக் சைடு எடுத்து வச்சுட்டு மேல ஷோல்டர் அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் லைன்லாம் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ல வந்து ஸ்ட்ரைட்டா இந்த இடத்துல இருக்கணும் லைனு. அப்பதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் டாட்டுக்கான அளவு வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா பேக் சைடு வந்து நம்ம கிராஸா கட் பண்ணிப்போம். இந்த சைடு வந்து ஸ்ட்ரைட்டா போட்டுக்கணும். ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸுக்கு நான் வந்து 14 இன்ச் வைக்க போறேன். இதுல வந்து பிளவுஸோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் தான். அப்போ வந்து பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்ப நாம போடுறது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து அதிகமா தான் வச்சிருக்கோம். இந்த உயரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம டாட் எல்லாம் தச்சு விடும் போது அது உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது நம்ம வந்து ஸ்லீவோட உயரமும் வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சைட்ல இந்த இடத்துல ஃப்ரண்ட் பார்ட் கிட்ட ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கு. ஆனா இது கட்டிங்லேயே போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்ல மேல வந்து நம்ம முன்கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து 6.5 இன்ச் வந்து தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்றேன். இப்ப இந்த சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ஸ்லீவ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பாடி பார்ட்லயும் கட் பண்ணணும். அந்த கார்னர்ல இருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சைடுக்கு எப்படி வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் போட்டு விட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1.5 இன்ச் வச்சு தான் நான் மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் லென்த் வந்து இதுல 14 இன்ச் வச்சிருக்கோம். இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து சில பிளவுஸ்ல வந்து உங்களுக்கு 14 இன்ச் அளவுக்கு வைக்கிற அளவுக்கு வரல அப்படின்னா நீங்க 14 இன்ச் கூட வச்சுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. நம்ம இந்த ஃப்ரண்ட் லென்த் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். அது எதை விட கம்மியா இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட செஸ்ட் ரவுண்ட 3ஆ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை விட கம்மியான அளவு வந்து நீங்க ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த் வந்து வச்சிடக்கூடாது. அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்ல ஷோல்டர் வந்து முன்பக்கமா இறங்கும். அந்த ப்ராப்ளம் வந்து வரும். இப்ப இதுல வந்து 14 இன்ச் வச்சிருக்கேன். 14 இன்ச் வச்சாலும் இந்த பிளவுஸ்க்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். நம்ம சைட்ல பட்டி சைடும் சைடு பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்றோம்ல அந்த லென்த்தை பொறுத்து தான் நமக்கு வந்து பிளவுஸ் ஃபிட்டிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து கப் ஷேப் மார்க் பண்றதுக்கு வந்து நான் தனியாவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களோட ஃபிட்டிங் ஏத்த மாதிரி நீங்க அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் காமன் மெஷர்மெண்ட்ஸ் தான் மார்க் பண்றேன். இந்த மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியும் நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் பட்டி சைடு வந்து 5.25 இன்ச் மார்க் பண்றேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா 5.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் சென்டர் டாட் வந்து நம்ம எந்த அகலத்துல வைக்கிறோமோ அதை பொறுத்தும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு வந்து கரெக்டா இருக்கும். ஃபிட்டிங் வந்து கரெக்டா இருக்கும்.
சென்டர்ல இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணி சென்டர் டாட்டுக்கான அந்த பிளேஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் வந்து டாட்டோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியும் நீங்க வந்து மார்க் பண்ணலாம். இப்ப பிளவுஸோட லென்த் வந்து உங்களுக்கு 14 இன்ச் இல்லாம 14 இன்ச் தான் வருது, துணி கரெக்டான அளவு தான் இருக்கு அப்படின்னா இந்த உயரத்துல தான் வரும். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கீழ் உயரம் மட்டும் தான் கம்மியாகும். சைடுல வந்து நம்ம லென்த் இப்ப இதுல எவ்வளவு வச்சிருக்கோமோ பட்டி சைடும் இந்த சைடு பக்கமும் அதே அளவு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிளவுஸ் வந்து சின்னதாலாம் இருக்காது, டைட்டாவும் இருக்காது. ஃபிட்டிங் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. செஸ்ட் ரவுண்ட வந்து 3ஆ டிவைட் பண்ணா என்ன அளவு வருதோ அதை விட அதிகமா தான் வைக்கணும், இல்ல அதே அளவு ஈக்குவலா வைக்கணும் ஃப்ரண்ட் பார்ட்டோட லென்த். இப்ப இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டான லென்த்ல இருக்கும். கீழே பெல்ட் பீஸ் அளந்து எடுக்கிறதுக்கான அளவே இருக்காது. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பெல்ட் பீஸ் எப்படி வந்து அளவு எடுக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காமன் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க கட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து நம்ம அடியில மடிச்சு தைக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா இதுல வந்து நம்ம டாட் தச்சு விடுவோம், சைட்ல டாட் தச்சு விடுவோம். அப்ப அந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு இந்த பிளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் வந்து இன்னும் நமக்கு கொஞ்சம் மேலே ஏறி தான் வரும். அதை நம்ம எக்ஸாக்டா வந்து இப்பவே மெஷர் பண்ண முடியாது. அதனால காமனான பெல்ட் மெஷர்மெண்ட் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தச்சதுக்கு அப்புறம் பெல்ட் பீஸ்ல எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை உள்பக்கமா அடியில மடிச்சு தச்சிருங்க. அப்பனா நமக்கு சைடு ஜாயின் பண்றப்போயும் ஏத்தி இறக்கி இல்லாம கரெக்டா இருக்கும். சைடு ஜாயின் பண்றதுக்கு செப்பரேட் வீடியோ இருக்கு, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஐ பட்டன்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப காமன் மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் 4 இன்ச் வந்து பட்டி சைடு வைக்க போறேன். இந்த சைடு பார்ட்ல வந்து 4 இன்ச் வைக்க போறேன். பெல்ட்டோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு எடுத்துக்க போறேன். இந்த அளவு எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா பிளவுஸ்க்குமே கரெக்டா இருக்கும். எந்த சைஸ் பிளவுஸ்க்குனாலும் இது வந்து எடுத்துக்கலாம். இது லைனிங் அப்படின்றதுனால 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம லைனிங்ல கட் பண்ணியாச்சு. லைனிங்ல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்லயே வந்து நான் பட்டன் பட்டிக்கும் அப்புறம் ஹூக் பட்டிக்கும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ் வந்து நம்ம நெக் ஜாயின் பண்றதுக்கு வேணும், அதுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். இந்த மாதிரி ஒரு 4 பீஸ் இருந்தாலே நமக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணி தச்சிடலாம். லைனிங்ல எல்லாமே கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். மெயின் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பூனம் சாரி பிளவுஸ் தான், அதனால ரொம்ப வந்து வலுவலுன்னு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுதான் கட் பண்ணணும். கட் பண்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். செல்வேஜ் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டட் சைட்ல வந்து பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த செல்வேஜ் சைடு வந்து ஸ்லீவ் எடுத்து வச்சுக்கலாம். கிராஸ் வந்து கரெக்டா எந்த இடத்துல வருதோ அங்க வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சைஸ் பிளவுஸ் எல்லாம் கட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கரெக்டா வந்து தான் துணி இருக்கும். சைட்ல வந்து ரொம்ப எல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண முடியாது. மெயின் கிளாத் கட் பண்ணும்போது துணிக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த இடத்துல ஏதாவது ஜாயின் போடுற மாதிரி வந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பெல்ட் பீஸ்ல வந்து எனக்கு ஜாயின் போடுற மாதிரி தான் வருது. அதுக்கான கிளாத்தும் வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து எல்லா பீஸுமே வந்து மெயின் கிளாத்லயும் லைனிங் கிளாத்லயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. வீடியோல வந்து நம்ம லைனிங் கட்டிங் மட்டும் தான் பார்த்திருக்கோம். லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைலாவே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இதே மெத்தட்ல தான் எல்லா லைனிங் ப்ளவுஸுமே வந்து தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் தச்சு பார்த்துட்டு எப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சைஸ் பிளவுஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.